अस्सलाम है बादशाह अंबिया अस्सलाम है हजरत खैरुल वरा अस्सलाम ऐ ज़ीनते फर्श ज़मीन अस्सलाम ऐ जानशीन अर्श बरी अस्सलाम ऐ ताजदार रहनुमा अस्सलाम ऐ इफ्तिखार हल्लता शाहस्त हुसैन बादशाहस्त हुसैन दीनस्त हुसैन दीन पनास्त हुसैन इलाही बहक़ बनी फातिमा के बरकऊन ईमा कुनी खातिमा अगर दावतम वरद कुनी वर कबूल मनो दस्त दामान आले रसूल इलाही बहक़ बनी फातिमा के बरकौल ईमा कुनी खातिमा अगर दावतम रद कुनी वर कबूल मनो दस्त दामान आले रसूल इलाही बहक़ बनी फातिमा के बरकौल ईमा कुनी खातिमा अगर दावतम रद कुनी वर कबूल मनो दस्त दामान आले रसूल 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 अल्लाहुम्मा सल्लि व सल्लिम अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मद कमा तुहिब्बु व तर्दा बि अन तुसल्ली अलैहि अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन रहमतन लिल आलमीन जद्दल हसन वल हुसैन नूरुल्लाहि मुहम्मदुर रसूलुल्लाहि सल्लल्लाहु तआला अलैहि व आलिहि वसल्लम व शर्रफ करम मजद वालम नायह कोमान अवरगलिन ईद मिलाद मौलिदुल करीम लैलतुन नूर यौमुन नूर ईदुन नूर ईदुस सुरूर ईदुल फरहा ईदुल करीम ईदुल अकबर अल्हम्दुलिल्लाह இந்த லைலத்துல் ஷரீஃப் பிறந்திருக்கும் ஹிஜ்ரா புதிய வருடத்துடைய முதலாவது ஞாயிறு பின்னேறும் திங்களிரவு திங்களம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்ல நாயக கோமான் அவர்களை எல்லாம் வல்ல ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் தபாரக் வ தஆலா பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகா கௌரவமிக்க மாபெரும் புனிதவதியாகிய அருமை உம்மா நாச்சியார் சித்திகத்துல் குப்ரா அல் விலாயத்துல் உதுமா ரசூலுல்லாஹி சையதா மலிகா மௌலாத்தினா
ஆமினா பின்த் சையதுனா வஹப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபால் அலைனல் பரக்காத் மின்ஹுமா தஹரத்தார். ஆமீன். மகா கௌரவமிக்க பரிசுத்தமான ஒளிமயமான மணி வயிற்றில் இருந்து அல்லாஹ் தபாரக வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த ஆலமு ஷஹாதாவிற்கு, இந்த உலகத்திற்கு, இந்த பூலோகத்திற்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுடைய நூறு முத்தலக்கான வஜூத ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜத் வால நாயக கோமான் அவர்களை மகா கௌரவத்தோடு மகா கண்ணியத்தோடு மாபெரும் தாலீமோடு இக்ராமோடு அல்லாஹ் தபாரக வ தஆலா கொண்டு வந்தது ரபியுல் அவ்வல் மாதம் ஞாயிறு பின்னேரம் திங்கள் இரவு. மாஷா அல்லாஹ். இன்று முஹர்ரமுல் ஹராம், இந்த புதிய வருஷத்துடைய முதலாவது ஞாயிறு பின்னேரம் திங்கள் இரவு. எல்லா திங்கக்கிழமை ராத்திரியும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒளிமயமான ஈது மீலாது மௌலிதுல் கரீமுடைய யோமுன் நூறு தான், ஈது நூறு தான். அல்ஹம்துலில்லாஹ். அதை கௌரவித்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நாளின் ஷரீஃபுடைய ஃபைது பரக்கத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்டு நாயகத்துடைய நாளின் ஷரீஃபுடைய தஹத் முகத்தஸாவில் மக்பூலான உஷாக்கான குலாமாக ஹபீப ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம வல்லம் நம்மையும் நம்முடைய அஹலையும் கபூல் செய்து கொள்ளக்கூடிய மகத்தான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு ஸய்யுதீனல்லாஹு ஃபத்லிஹி வ ரசூலுஹு. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தபாரக வ தஆலா மாஷாஅல்லாஹ் என்ன கொஞ்சம் மகிழ்கின்றான். குர்ஆன் முழுக்க ஞாயிறு பின்னேரம் திங்கள், அந்த லைலத்து ஷரீஃப் திங்கட்கிழமை தினம் வந்துட்டா அந்த தினத்தை நாயகம் உமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய புனிதமான ஈத் மீலாது மௌலிதுல் கரீமாக நாம் கொண்டாடுவது கண்மணி நாயகத்தின் மீது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய மாபெரும் பாக்கியமிக்க பிரியத்தின் அன்பின் அடையாளம், அது அன்பின் காரணம். அது காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல் குர்ஆனுல் கரீம் முழுவதும் அல்லாஹ் புகழ்றாங்க. அல்லாஹ் எப்படி எல்லாம் புகழ்றான்? அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஹபீபுல் ஆலமான வஜூத ரஹ்மத்தான நூறு முத்தலகான ஷஃபீ அல் முத்னிபீன் சர்வரே கௌலைன் வ ஸக்லைன் ज़ीनत फर्श ज़मीन जानशीन अर्श बरीन मुहम्मद रसूलुल्लाह सल्लल्लाहु तआला अलैहि वसल्लम व शर्रफ करम मजद वाला நாயக கோமான் அவர்களை அல்லாஹ் புகழ்றான். நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஹபீபுல் ஆலமே நம்மிடத்தில் தங்களுடைய மகா கௌரவம் என்ன தெரியுமா ஹபீபே? ஃபஇன்னக பி அயுனினா. ஓ ஹபீபுல் ஆலமே, ஃபஇன்னக நிச்சயமாக, ஃபஇன்னக பி அயுனினா நம்முடைய கண்களுக்குள்ள உங்களை வச்சிருக்கிறோம். நம்முடைய கண்மணி ஹபீபை தாங்கள், நாம சொல்றோம்ல கண்மணி நாயகம் சொல்லி, அது அல்லாஹ்வுடைய சுன்னத்து. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான். நாயகத்தை பார்த்து அல்லாஹ் மாஷா அல்லாஹ் முஸ்தஃபியத்தான ஹதரத்துல் கரீம் தர்பார முஸ்தஃபியத்தை பார்த்து மாஷா அல்லாஹ் இலாஹுல் ஆலமீன் பேசுறான். ஓ ஹபீபுல் ஆலமே, தங்களுடைய மகா கௌரவம், மகா இஸ்ஸத், மற்றிலடங்காத மாபெரும் பாரதூரமான கௌரவம் எந்த அளவுக்கு தெரியுமா ஹபீபுல் ஆலமே? ஃபஇன்னக பி அயுனினா நிச்சயமாக தாங்கள் நம்முடைய கண்மணி ஆவீர்கள். நம்முடைய கண்ணுக்குள்ள தாங்கள் இருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ். கண்ணுக்குள்ள எதுங்க? கண்ணுங்கிறது எது? வெண்படலம். கண்ணை சொல்லும் போது வெள்ளையா தெரியுது, வெண்படலம் தமிழ்ல சொல்லுவோம். அந்த வெண்படலத்துக்குள்ள என்ன கருப்பா ஒரு ரவுண்ட் இருக்குது பாத்தீங்களா? அதுக்குள்ள ஒரு நுக்தா மாதிரி இருக்கும், அதுதான் கண்மணி. இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? பி அயுனினா நம்முடைய கண்ணுக்குள்ள கண்மணியாக தாங்களை வச்சிருக்கிற ஹபீபே, நம்முடைய கண்மணி தாங்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ரப்புல் ஆலமீனே அவன் ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸியா பார்த்து ஹபீபுல் ஆலமே நம்முடைய கண்மணி ஆவீர்கள் தாங்கள் சொல்லி அல்லாஹ் கொஞ்சம் போது அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நாம நாயகத்தை கொஞ்சம் மகிழாம என்னங்க செய்ய முடியும்? அதை விட அல்லாஹ்க்கு சந்தோஷமான இபாதத்து என்ன இருக்குது? ஒண்ணு கிடையாது. மாஷா அல்லாஹ். நீ என்ன மக்கத்துல போய் காலம்பூரா கியாமத் வரைக்கும் உட்காரு, சஜிதானே கடந்து அல்லாஹ்லான்னு கத்து. அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
அல்லாஹ் எவ்வாறு கௌரவிச்சு குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் பயான் செய்யறானோ அதன் மீது ஈமான் கொண்டு அந்த நாயக கோமானை கொஞ்சி மகிழி கொண்டாடாத வரையிலும் எத்தனை வருஷ சஜிதால கடந்து என்ன தஸ்பீஹ் ஓதுனாலும் என்ன அல்லாஹ் எல்லாத்தையும் வாரிய முகத்துல அடிச்சு விரட்டுவான தவிர மாஷா அல்லாஹ் அல்லா இடத்துல ஒரு கபூலியத்தும் கிடைக்காது. பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்து நாயகத்தை நம் உயிரை விட மேலாக அன்பு செலுத்தி நாயகத்தை நம் உயிரை விட மேலாக பிரியப்பட்டு நாயகத்தை கொண்டாடும் போது மாஷா அல்லாஹ் நாம இந்த பூமியில எந்த கோடியில இருந்து ஒரு தர சஜிதால விழுந்தாலும் ரப்புல் ஆலமீன் மாஷா அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலத்துடைய உஷாக்கான குலாமான நம்மை மாஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்து ஆனந்த பரவசம் அடைவான். காரணம் என்ன? அல்லாட ஹபீபுல் ஆலத்தை சந்தோஷப்படுத்துறதுக்காக நம் போன்ற நாச்சீஸ் பந்தாவ ஆஜிஸீன்களை ஆசியங்களை பாவிகளை அல்லாஹ் அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கௌரவிக்கிறதுக்காக அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சந்தோஷப்படுத்துறதுக்காக ரசூலுல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்காக அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிச்சு அல்லாஹ் நம்மளை கபூல் செய்வான் மாஷா. அப்போ அல்லாஹ் தபாரக் வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கொஞ்சி மகிழ்றான்? ஃபஇன்னக பி அயுனினா சுப்ஹானல்லாஹ் ஃபஇன்னக பி அயுனினா ஹபீபுல் ஆலமே தாங்கள் நம்முடைய கண்மணி அல்லவா, தாங்கள் நம்முடைய கண்மணி அல்லவா. அல்லாஹ் அக்பர். தெரிஞ்சா ஆமினாக்கல்லால மாஷா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொஞ்சம் மகிழ்றான். சித்திகத்துல் குப்ரா விலாயத்துல் உதுமா உம்ம ரசூலுல்லாஹ் ஆமினா அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத அலைனா பரகாத்தி மின்ஹா தஹரத் தவலாமி. எஜமானி மாவுடைய பரிசுத்தமான மணி வயிற்றில் இருந்து இந்த உலகத்துக்கு வந்து அல்லாஹ்வுடைய கண்மணி, அல்லாஹ்வுடைய மாணிக்கம், அல்லாஹ்வுடைய கண்மணி யார் மாஷா அல்லாஹ்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்ல நாயக கோமான் அவர்கள் மாஷா அல்லாஹ். இந்த ஆலமு ஷஹாதத் அல்லாஹ் கொண்டு வந்த அந்த தினம் இருக்குது, அந்த யோமு ஷரீஃப் இருக்குது, அந்த யோமுல் கரீம் இருக்குது மாஷா அல்லாஹ். அது காலமெல்லாம் அதை போல நமக்கு ஒரு பெரிய பெருமகிழ்ச்சியான பேரானந்தம் தரக்கூடிய ஒரு தினம் ஒண்ணுமே கிடையாது மாஷா, ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்குது நாயகத்துடைய மௌலிதுல் கரீம் ஈத் மீலாது ஷரீஃப். அல்ஹம்துலில்லாஹ். காலமெல்லாம் எல்லா ஞாயிறு பின்னரும் திங்கள் இரவு உதயம் ஆயிடுச்சா ரசூலுல்லாஹ் மீலாது கொண்டாடுங்க, ஸலாத்து ஸலாம் ஓதுங்க மாஷா. அது அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌலத்துல் அக்பர் சுல்தானுல் அவுலியா நாயிப் ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் ஹபீப் அல்லாஹ் ஹாஜா மொயினுத்தீன் அல் ஹுசைனி அல் ஹசனி சிஷ்தி நாயகத்துடைய மிகப்பெரிய துஹஃபத் முகத்தஸா ஹாஜா நாயகத்துடைய மிகப்பெரிய அருள் கொடை நம்முடைய ஷேக் நாயகத்து மூலமா நம்ம கிடைச்சது. இதுமா வாப்பா நாயகத்தின் பரக்கத்தை கொண்டு ஸலவாத்து ஷரீஃப். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்லா பி அன் துஸல்லி அலைஹி. இந்த ஸலவாத்து ஷரீஃபுக்குள்ள சுப்ஹான மன் ஜல்ல ஜலாலா இதுடைய மானாவை, இதுடைய மொழிபெயர்ப்பை, தர்ஜுமாவை, தஷ்ரீஹாத்தை, தாமீலாத்தை உலகத்தில் உள்ள மரங்களை எல்லாம் எழுதுகோளாக்கி கடல்களை எல்லாம் மையாக்கி எழுதினாலும் கூட என்ன செய்யாது, எழுதி முடிக்க முடியாது மாஷா. அவ்வளோ பெரிய பெரிய அஜபுல் அஜாயிபான அற்புதமான பொருளை இது தன்னுள் அடக்கி இருக்கு. என்ன சொல்றாங்க? கமா துஹிப்பு வ தரலா. அல்லாஹும்ம யா அல்லாஹ் நாயனே, அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம், யா அல்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின், எங்களுடைய எஜமானாகிய, எங்களுடைய அதிபதியாகிய, எங்களுடைய நாயகமாகிய, புகழப்பட்டவர்கள், புகழப்படுபவர்கள், எக்காலமும் சர்வ புகழுக்கும் உரிய நாயகர், புகழுலகை ஆட்சி செய்யக்கூடிய பூமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பார குதுசியா ஹதரத்துல் கரீமின் மீதும் நாயகத்துடைய அஹ்லுல் பைத் அத்ஹார்
ஆல் ஷரீஃபின் மீதும் யா அல்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் கமா துஹிப்பு வ தர்லா, உன் ஹபீபுல் ஆலத்தின் மீது நீ எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறியோ, அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறானோ அந்த அளவுக்கு. அல்லாஹ் அக்பர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ரப்புல் ஆலமீன் எவ்வளவு நேசிக்கிறானதுக்கு அளவு இருக்குதாங்க? அளவு இருக்குதா? அளவு சொன்னா குஃபர் ஆயிடும். அளவு சொன்னா குஃபர் ஆயிடும். காரணம் என்ன? உருவமற்ற அல்லாஹ், உருவமற்ற அல்லாஹ், யாராலும் உருவாக்கப்படாத அல்லாஹ், லம் யலிது வலம் யூலதான அல்லாஹ் தபாரக வ தஆலா, அவன் ஹபீப், யாராலும் பெறப்படாதவன், யாரையும் பெறாதவன், யாராலும் பெறப்படாதவன், யாரையும் பெறாதவன், லம் யலிது வலம் யூலது ஷானே இலாஹி, அந்த இலாஹுல் ஆலமீன் அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸியா பார்த்து அல்லாஹ் எப்படி புகழ்றான்? ஃபஇன்னக பி அயுனினா, நிச்சயமாக நம்முடைய கண்மணி ஆவீர்கள் ஹபீபுல் ஆலமே தாங்கள், நம்முடைய கண்மணி ஹபீபே, அல்லாஹ்வுடைய கண்மணி நாயகமே தாங்கள் அல்லாஹ் புகழ்றான். அப்ப கமா துஹிப்பு ஸலவாத் ஷரீஃப்ல நமக்கு ஹாஜானா என்ன சொல்லி கொடுக்குறாங்க? கமா துஹிப்பு, யா அல்லாஹ் உன் ஹபீபுல் ஆலத்தின் மீது நீ எவ்வளவு பிரியம் வச்சிருக்கிறியோ, நீ எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறியோ, நீ எவ்வளவு மஹப்பத் வச்சிருக்கிறியோ, நீ எவ்வளவு இஷ்க் வச்சிருக்கிறியோ, அளவு உண்டா? அளவு கிடையாது. கமா துஹிப்பு வ தர்லா, யா அல்லாஹ் உன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீ எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வோட ராசியா இருக்கிறியோ, ரசூலுல்லாஹ்வோட எந்த அளவுக்கு நீ ராசியா இருக்கிறியோ அந்த அளவுக்கு. சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹ்வை தவிர வேற யாராலும் அடைய முடியாது. கமா துஹிப்பு வ தர்லா பி அன் துஸல்லி அலைஹி, நீ ஸலவாத்தும் ஸலாமும் எந்த அளவுக்கு நீ சொல்லு ஹபீபே, உன் ஹபீபுல் ஆலத்தின் மீது நீ எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறியோ, உன் ஹபீபுல் ஆலத்தின் மீது நீ எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறியோ, உன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நீ எந்த அளவுக்கு பிரியமா இருக்கிறியோ, நீ எந்த அளவுக்கு நீ நெருக்கமா இருக்கிறியோ, நீ எந்த அளவுக்கு பொருத்தமா இருக்கிறியோ, நீ எந்த அளவுக்கு நீ ராசியா இருக்கிறியோ அந்த அளவுக்கு. கமா துஹிப்பு வ தர்லா பி அன் துஸல்லி அலைஹி, அல்லாஹ் தபாரக வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான முஸ்தபா கரீம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வல்ல நாயகமான் அவர்களை அல்லாஹ் தபாரக வ தஆலா அவனுடைய கலாமுல்லாஹ்ல எப்படி அல்லாஹ் கொஞ்சி மகிழ்ந்து ஆனந்த பரவசம் அடைகிறானோ அதை இந்த ஸலவாத்து ஷரீஃப்ல அஹ்லு பைத் தஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீம் ஷான் தௌலத்துல் அக்பரான खाजी खाजगान फ़ख्र दो जहान हुजूर खाजा मोइनुद्दीन அல் ஹுசைனி வல் ஹசனி சிஷ்தி நாயகம் அவர்கள் நமக்கு என்ன செய்யறாங்க? சொல்லி தர்றாங்க, நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க, நமக்கு மாலூமாக்கி மஃஹூமாக்கி தர்றாங்க ஹாஜா நாயகம். மாஷா அல்லாஹ். அப்போ கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்வுடைய கண்மணியா இருக்கிறாங்க நாயகம். நம்முடைய நாயகம் ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்புல் ஆலமீனான ஹய்யுல் கய்யிமான அல்லாஹ் தபாரக் வ தஆலாவின் கண்மணியாக இருக்கிறாங்க நாயகம்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யாரோ ஏதோ ஒரு கிதாபில் எழுதுனது புரிஞ்சா? அது அல்ல. எவனு என்ன இது எந்த கிதாபில் வந்திருக்குது? அல்லாஹ்வோட கிதாபில் குர்ஆன்ல இருக்குது. மாஷா அல்லாஹ். எடுத்து பாரு, இது அல்லாஹ்வோட கிதாபுல்லாஹ் இருக்குதுப்பா. கிதாபு முபீன்ல இருக்குது, ரப்புல் ஆலமீனுடைய கலாமுல்லாஹ் இருக்குது. மாஷா அல்லாஹ். فإنك بأعيننا فإنك بأعيننا الله تبارك وتعالى حبيب العالمين محمد رسول الله صلى الله عليه وسلم شرف كرم مجد والله ذات قدس العالية பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹபீபுல் ஆலமே நம்முடைய கண்மணி அல்லவா தாங்கள், நம்முடைய கண்மணி அவர்கள் தாங்கள் நம்முடைய கண்மணியா இருக்கிறீங்க நாயகமே. அல்லாஹ் என்ன செய்யறான்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கௌரவிச்சு கொஞ்சி மகிழ்றான். ரப்புல் ஆலமீன் கொண்ட அந்த அளவிலாத அன்பையும் பாசத்தையும் பிரியத்தையும் ரப்புல் ஆலமீன் இல்ஹார் செய்யறான், ஸுஹூர் செய்யறான். மாஷா அல்லாஹ். இந்த நம்முடைய நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருவாயால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுளம் ஆகுறாங்க. அல்லாஹ்வுடைய கண்மணியாக நாயகம் இருக்கிறாங்க.
நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திருக்கண்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஐனைனி ஷரீஃபைன், நாயகத்துடைய தெய்வீக திவ்ய திருக்கண்களுக்கு மாஷா அல்லாஹ் குர்ரத் ஐன்ங்கறாங்க. மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய திருக்கண்களுக்கு, தெய்வீக திவ்ய திருக்கண்களுக்கு குளிர்ச்சியானது, சந்தோஷமானது. என்னன்னா ரெண்டு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்னு மாஷா அல்லாஹ் குர்ரத் ஐனி ஃபி ஸலாத், அல்லாஹ்வை சந்திக்கிறது, அல்லாஹ்வை காண்றது. தொழுகை ஸலாத், ரசூலுல்லாஹ் தொழுவது என்ன? ரசூலுல்லாஹ் ஸலாத்துன்னு சொன்னாங்கன்னா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வோட முனாஜா செய்யறது, அல்லாஹ்வோட மாஷா அல்லாஹ் என்ன முகாலமா செய்யறது, அல்லாஹ்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறது ரசூலுல்லாஹ் தொழுகை. அதுக்கு ஏராளமான ஹதீஸ்கள் இருக்குது. சரி, அப்ப நாயகன் திருவிழா வராங்க. குர்ரத் ஐனி ரசூலுல்லாஹ்வோட தெய்வீக திவ்ய கண்களுக்கு குளிர்ச்சியானது குர்ரத் ஐனி ஃபி ஸலாத். நாயகம் அவர்களுடைய தெய்வீக திவ்ய கண்களுக்கு குளிர்ச்சியானது அல்லாஹ்வுடைய சந்திப்பு, தீதார இலாஹி. தீதார இலாஹி ஒன்று. மற்றொன்று என்னன்னு சொன்னா நாயகத்துடைய ஐனைனி ஷரீஃபையுடைய குர்ரத் மாஷா அல்லாஹ் ஃபாத்திமத்துல் பத்தூல்ங்கறாங்க. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய சந்திப்பு நாயகத்துடைய தெய்வீக திவ்ய கண்களுக்கு குளிர்ச்சிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ரத் ஐனி ஃபி ஸலாத், குர்ரத் ஐனி ஃபி ஸலாத் தொழுகையில குளிர்ச்சி. ரெண்டாவது நாயகன் திருவிழா மாறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஐனைனி ஷரீஃபின் குர்ரத் எதுன்னு சொன்னா ஃபாத்திமத்துல் பத்தூல். அதனாலதான் மாஷா அல்லாஹ் மஹ்தூமாய காயினாத் சய்யிதத்துல் ஆலமீன் கபத ரசூலுல்லாஹ் கிதாத் ஹபீபல்லாஹ் பிضعة முஹம்மதி முضغة முஹம்மதி மௌலாத்தினா جدتي سيدة فاطمة البطول عليها الصلاة والسلام وفاض علينا البركات منها دهر الدرامين. يجمعني أمة சர்வலோக ரட்சகராகிய நம் ஆர்விற்கு அதிபதியாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தபாரக தஆலாவின் அளவிலா அருள் பெரும் ஜோதியும் அவரது நிகரிலா சர்வ சம்பூர்ண பேரளவு சௌந்தரியமான முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம மதது வல்லம் ஹதரத்துல் குதுசியாவுக்கு தர்பாரே முஸ்தஃபியத்துக்கு பாரகாஹே நபவிக்கு மாஷா அல்லாஹ் சையீதா ஃபாத்திமா நாஹி வந்தாங்கன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பி நின்றுடுவாங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹு அக்பர். ஜிப்ரீல் வந்து இஜாசத்துக்காக காத்து தர்வாசா முபாரக்ல என்ன பாபு ஷரீஃப்ல நிற்கக்கூடிய அந்த தர்பார் ஷரீஃபுடைய நாயகர் மாலிகுல் முல்க் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் பிதாத முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹி ஸலாத்து வஸலாம் வந்தாங்கன்னு சொன்னா சையீதா வந்த உடனே சையீதுல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பி நின்றுவாங்க. மாஷா அல்லாஹ் சையீதா ஃபாத்திமா நாகிய வரவேற்று சையீதாவுடைய தெய்வீக திவ்ய கரங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிடுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தெய்வீக திவ்ய முபாரக்கான உதடுகளை அல்லாஹ் தபாரக வ தஆலா எந்த திருநாவுல பேசுறானோ லிசானுல் ஹக்கல் முபீன் இருக்கிற அந்த புனிதமான வாயை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையீதா ஃபாத்திமா நாயகத்துடைய திருக்கரத்துல முத்துவாங்க. மாஷா அல்லாஹ் சையீதாவுடைய திருக்கரத்தை சையீதுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிடுவாங்க. மாஷா அல்லாஹ் அதோட மாஷா அல்லாஹ் சையீதாவுடைய ஜபஹத் ஷரீஃப் முபாரக்கா நெற்றி பிஷானி முகத்தஸ் மாஷா அல்லாஹ் முத்தமிடுவாங்க, போசா செய்வாங்க, தக்பீர் செய்வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு மாஷா அல்லாஹ் சையீதாவை உட்கார வச்சுட்டு நாயகம் பக்கத்துல உட்காருவாங்க. மாஷா அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய கண்மணியா இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் அந்த அல்லாஹ்வுடைய கண்மணியான நாயகத்துக்கு மாஷா அல்லாஹ் கண்மணியா இருக்கிறாங்க சையீதா ஃபாத்திமா நாஹி. சையீதா ஃபாத்திமா நாஹி ரசூலுல்லாஹ்வுடைய கண்மணியா இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய கண்மணியா இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் சையீதா ஃபாத்திமா நாஹி. மாஷா அல்லாஹ் அதனாலதான் என்ன அல்லாமா மப்லுல் நபி ஆலிம் நாயகம் சையீதாவுடைய போர் மாலை எப்படி போடுறாங்க? தேடா திரவியமே தேனின்ப கற்பகமே கோடான கோடிதவம் கொண்டோர் உமதடியில் நாடாதிருப்போரோ நான் பாவிய விதமே பாடல் அறியாதிடினோம் பாடினேன் ஃபாத்திமதி. தேடா திரவியமே தேனின்ப கற்பகமே கோடான கோடி தவம் கொண்டோர் உமதடியில்
நாயகியே கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபுதல் கரீமே எம்பெருமான் பூமான் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவிலா அருட்பெரும் ஜோதியாய் ஜொலிஜொலிக்கும் அந்த ஈரக்கொலை துண்டான திருமகளே, சர்வலோக பேரரசியே சையதா ஃபாத்திமா நாயகமே, தங்களுடைய தெய்வீக திவ்ய திரு பொற்பாத புஷ்ப அருள் மலர் அடிகள்ல தங்களுடைய நாலன் ஷரீஃபுடைய தஹத்து முபாரகால தன்னுடைய ஜூதா முகத்தஸுடைய கீழ மாஷா அல்லாஹ் கோடான கோடி கோடி தவம் செய்த மேன்மக்கள் எல்லாம் நல்லடியார்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தர்பார இலாஹியத்தில் உயர்ந்த அந்தஸ்திற்கு உரிய முகர்ரபான அல்லாஹ்வுடைய அடியார்கள் நல்லடியார்கள்ல மகா விசேஷமான அடியார்கள் எல்லாம் தங்களுடைய ஜூதா முபாரக் கீழே எல்லாரும் இருந்து மாஷா அல்லாஹ் என்ன அதை விட பெரிய பாக்கியம் இல்லைன்னு அல்லாஹ்க்கு தஷக்குர் செய்வாங்க நாச்சியாவே. கோடான கோடிதவம் கண்டோர் கோடான கோடிதவம் கொண்டோர் உமதடியில் நாடாதிருப்பவரை நான் பாவேன். அப்படி மாஷா அல்லாஹ் என்ன உயர்ந்த நாதாக்கள் எல்லாம் தங்கள் நாளில் சரிபடி தகத்துல இருந்து பாக்கியம் பெறதுக்கு தலபு செய்யும் போது என்ன போல ஒரு பாவி நான் தங்களுடைய அருளை தேடாம இருப்பேனான எஜமானி இம்மாவே தங்களோட மகத்துவத்தை கௌரவத்தை பாடுறதுக்கு தெரியாத பாவி நான் இருந்தாலும் பாடினேன் அப்படின்னு சொல்லி மாஷா தன்னுடைய தவாதுவை காட்டுறாங்க. யாரு? ஃபகீஹுல் அஸ்ர் அல்லாமா சையது முஹம்மது பின் அஹ்மத் இமாம் அல் அரூஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா வஃபாத அலைனல் பரகாத் மின்ஹுமா தஹரத் ஆமீன் மாஷா. அப்போ கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாயகத்துடைய தெய்வீக திவ்ய கண்களுக்கு குளிர்ச்சி யாருங்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புல்ஆத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் என்ன எப்போ அல்ஹம்துலில்லாஹ் எந்த யுத்தத்துக்கு நாயகத்துடைய ஒளிமயமான தெய்வீக திவ்ய திருவாயால உத்தரவு கொடுத்து சஹாபாக்களை யுத்தத்துக்கு அனுப்பும் போது சில போருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்க. சின்ன போர்களுக்கு சில நேரங்களில் நாயகம் மதீனா முனவரால இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹிமாயத்தை கொடுத்து சஹாபாக்கள் அனுப்பி வைக்குவாங்க. அப்படி சஹாபாக்கள் போகும்போது ரதுவானுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ நஃபானா மின் பரகாத்தி ஃபித் தார் ஆமீன். அப்படி சஹாபாக்கள் போகும்போது மாஷா அல்லாஹ் அந்த போரில் செய்த அலி நாயகம் அவர்கள் நாயகத்துடைய உத்தரவோடு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் அவர்கள் முபாரக்கான 2 தெய்வீக திவ்ய திரு கரங்களையும் உயர்த்தி அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்க. ஜாமிஉ திர்மிதி ஷரீஃப்ல சிஹாசித்தாவுடைய கிதாபுல ஒரு கிரந்தமான ஜாமிஉ திர்மிதி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னும் ஏராளமான மற்ற கிரந்தங்களில் ஹதீஸ் வருது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் முபாரக்கான தெய்வீக திவ்ய திரு கரங்களை உயர்த்தி அல்லாஹ்ட்ட என்ன துஆ செய்வாங்க? அல்லாஹும்ம லா துமித்னி ஹத்தா துரியனி அலியா. அல்லாஹும்ம லா துமித்னி ஹத்தா துரியனி அலியா. அல்லாஹும்ம லா துமித்னி ஹத்தா துரியனி அலியா. ثلاث مرات 3 முறை முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக மாணிக்கமான திவ்ய திருநாவு கொண்டு 3 முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் துல் ஜலால்ட்ட துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம நாயனே யா அல்லாஹ் லா துமித்னி எனக்கு நீ மௌத்த கொடுத்துறாத ஹத்தா துரியனி அலியா அலியை காணாத நிலையில. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். ஷாஹ் மர்தான் தாஜ் பக்ஷ் ஷாஹான் शेर यज़दान दस्ता इला सिद्दीकुल अकबर फारूकुल आलम जामिउल कुरान कुर्रतुल बतूल अबू तुराब वारिस रसूलुल्लाह वसी रसूलुल्लाह नफ्स मुहम्मदी सैयदना अली करमल्लाहु वजहहु अलैहि ஸலாத்து வஸ்ஸலாம் வஃபாத அலைனல் பரகாத் மின்ஹு தஹரத் ஆமீன். நாயகம் அவர்களை காணாத நிலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தனக்கு மௌத்த கொடுத்துட கூடாதுன்னு துஆ செய்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் என்ன ஹயாத்துல் ஆலமீன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி கேட்டான், நாயகமே தாங்கள் பாட்டில் தாங்கள் நாட்டை எவ்வளோ நாளைக்கு இருக்கணுமோ தாங்கள் பாட்டில் இந்த ஆலமு ஷஹாதால பூலோகத்தில் எல்லாரும் கண்ணுக்கு தெரியுற மாதிரி இருங்க எஜமானே. தாங்கள் பிரியப்பட்டா தாங்கள் விருப்பப்பட்டா
தங்களுடைய முலாக்காத்துக்காக அல்லாஹ் ஹாயிஷா இருக்கிறான்னு சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இந்த அப்து என்ன, அல்லாஹ் என்ன சந்திக்க எவ்வளவு ஆசைப்படுறானோ அதை விட அதிகமாக நான் அல்லாஹ் சந்திக்க ஆசைப்படுறேன்னு இதமாக தேர்ந்தெடுத்தாங்க ரசூலுல்லாஹ்வுடைய விசால் முபாரக். அது தனி டாபிக். இங்கே விஷயம் என்னன்னா, நாயகம் அலி நாயகத்தை போருக்கு அனுப்பும் போது அந்த போரில் ஷஹீதாவிடக்கூடாது அலி நாயகம். அல்லாஹ் அக்பர். அலி நாயகம் அந்த போரில் ஷஹீதாயிடக்கூடாது. ஏன்னு சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்காக இந்த உலகத்திலிருந்து மறையும் போது ரசூல்லா பக்கத்தில் சேதன அலி நாயகம் இருக்கணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. அல்லாஹ் இடத்துல தன் விருப்பத்தை தன் ஹாயிஷா நாயகம் தெரிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கண்மணியான நாயகம், ரப்புல் ஆலமீனுடைய கண்மணியான நாயகம் அவர்கள் திவ்ய கண்களுக்கு குளிர்ச்சி எப்படி சையதா ஃபாத்திமா நாயகின்னு சொன்னாங்களோ திருவாயால, அது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேதனா அலி நாயகன்னா அவர்களை காணாத நிலையில இந்த உலகத்திலிருந்து நான் பர்தா ஆகுற மாதிரி நான் மறையிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்துடாம காப்பாத்து அல்லான்னு துவா செய்யறாங்க. அல்லாஹும்ம லா துமித்தினி ஹத்தா துரியனி அலியா. அது ஒரு முறை அல்ல, சர்வலோக ரட்சகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பா அத்ஹர் அலி தரீம்ல நினைச்சா போதும் அதை ரப்புல் ஆலமீன் நடத்தி வச்சிருவான். ஆனால் நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அல்ல, மாஷா அல்லாஹ் 3 முறை திவ்ய திருவாயால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க அல்லாஹ் இடத்துல. அல்லாஹும்ம லா துமித்தினி ஹத்தா துரியனி அலியா, அல்லாஹும்ம லா துமித்தினி ஹத்தா துரியனி அலியா, அல்லாஹும்ம லா துமித்தினி ஹத்தா துரியனி அலியான்னு 3 முறை துஆ செய்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஷா அல்லாஹ் 3 முறை துஆ செய்றாங்க. மாஷா அல்லாஹ். காரணம் என்ன, சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வஜ்ஹ் ஷரீஃப, சையதுனா அலி நாயகத்துடைய திவ்ய திரு முகத்தை, அலி நாயகத்துடைய செஹராய முகத்தஸ மாஷா அல்லாஹ் சர்க்கார தோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறத, காண்றத, ஜியாரத் செய்யறத, சந்திக்கிறத ரசூலுல்லாஹ் அவ்வளவு பிரியப்படுறாங்க, அவ்வளவு விரும்புறாங்க. மாஷா அல்லாஹ் ஜாத்தே அலி மீது, ஜாத்தே அலியின் மீது மாஷா அல்லாஹ் சர்வரே கௌனைன் வ ஸகலைன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வால நாயக கோமான் அவர்களுக்கு என்ன இவ்வளவு பெரிய அளவு கடந்த அன்பும் பிரியமும் பாசமும். அந்த சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அமவியாக்கள், பனு உமையாக்கள், குறிப்பாக அமீர் ஷாம் நாட்டுடைய அரசராக 20 வருஷம் கவர்னராக 20 வருஷம் அரசராக ஆட்சி புரிந்த அமீர் ஷாம் முஆவியத் இப்னு அபூ சுஃபியானுடைய அந்த ஆட்சி காலத்தில் மிம்பர்ல ஷாம் முழுக்க எங்கெல்லாம் மஸ்ஜிதுகள் இருக்குதோ அந்த மஸ்ஜிதுகள்ல எல்லாம் மிம்பர்ல வெள்ளிக்கிழமை குத்பால, ஈதுல் ஃபித்ர்ல, ஈதுல் அத்ஹால, 2 பெருநாள்ல குத்பால, எல்லா வெள்ளிக்கிழமை குத்பால சேனா அலி நாயகத்தை சபிக்கக்கூடிய ஒரு மோசமான, அல்லாஹ்வும் ரசூலும் மிக மிக வெறுக்கக்கூடிய ஒரு காரியத்தை அவர் செயலாற்றி கொண்டிருந்தார் அப்படின்னு நான் சொல்லல. ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிம்ல இமாம் முஸ்லிம் மாஷா அல்லாஹ் ஹதீஸ் பதிவு செய்றாங்க. அது சையதுனா அலி நாயகத்தை அவ்வாறு சப்பு செய்யாத, சப்புன்னு சொன்னா அரபில சபிக்கிறது, சாபமுடுறது. பனு உமையாக்களுடைய அந்த லோண்டிகள் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன மாதல்லா சும்மா மாதல்லா அவனும் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த வார்த்தை ஜனங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த நான் சொல்றேன். இந்த வார்த்தையை சொல்றதே பெரிய முசீபத்து. இது ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்படுது. லஅனல்லாஹ் அபூ துராப் அஸ்தக்ஃபிருல்லாஹ் மஆதல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா அலி நாயகத்தை சந்தோஷமா செல்லமா அழைச்ச பேர், செல்ல பேர் ரசூலுல்லாஹ் வச்சாங்க அலி நாயகத்துக்கு. அபூ துராப்னு சொல்லி, அபூ துராப் மண்ணின் தந்தை. ஏன்னா ஒரு தரம் மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல மணல்ல படுத்திருந்தாங்க. நாயகத்துடைய காலத்தில் ஹரம் முழுக்க மண்ணு தான் கீழே. அப்போ ஒன்றும் மொசைக்கெல்லாம் கிடையாது, டைல்ஸ் எல்லாம் கிடையாது.
மஸ்ஜிதில் அலி நாயகம் படுத்திருந்தாங்க. எழும்பும் போது கும் யா அபா துராபுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்லமா என்ன எழும்புங்க மண்ணின் தந்தையேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மண்ணின் தந்தையே. அதுல பெரிய விஷயங்களா இருக்குது, ஆரிஃபிங்கள் சொல்லுவாங்க. அப்படி கண்மணி நாயகம் அல்லாஹ்வுடைய கண்மணியான நம்முடைய ஆரோக்கிய ரட்சகரான முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்போடு பெரியத்தோடு சேர அலி நாயகத்தை யா அபா துராப்னு கூப்பிடுறாங்க திருவாயால. அந்த திருநாமத்தை சொல்லி சேதன அலி நாயகத்தை சபித்துக் கொண்டிருந்தார்கள் கொடியவர்கள், வாலிமீன்கள், வாலிமீன்கள், அம்பவியாக்கள். அமீர் ஷாம் முஆவியத் இப்னு அபூ சுஃபியானுடைய ஆட்சி காலத்துல யாரேனும் நல்ல சஹாபாக்கள், நல்ல தாபியன்கள் சேன அலி நாயகத்தை சபிக்கா காட்டி ஹுத்பால நீங்க ஏன் சப்பு சிட்டம் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி என்ன அமீர் ஷாமே கேட்டார். இதை ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிம்ல இமாம் முஸ்லிம் பதிவு செய்யறாப்புல ஹதீஸ். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா பத்ர் சஹாபி, பத்ர் சஹாபாக்கள்ல கடைசியாக இன்திகாலான சஹாபி, பரதான சஹாபி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களை பார்த்து அமீர் ஷாம் முஆவியத் இப்னு அபூ சுஃபியான் கேட்டாப்ல, மா மனஅக அன் தசுப்ப அபா துராப். யார் கேட்கிறா? முஆவியத் இப்னு அபூ சுஃபியான் சஅத் இப்னு அபி வக்காஸ்ட கேட்கிறாப்ல, ஓ சஅத் இப்னு அபி வக்காஸே, நீங்க ஏன் மா மனஅக அன் தசுப்ப அபா துராப், நீங்க ஏன் அபூ துராபான அலிய சப்பு சித்தம் செய்ய மாட்டேங்கிறீங்க? நீங்க மட்டும் ஏன் மன்னா செய்றீங்க? நீங்க மட்டும் ஏன் மன்னா செய்றீங்க? ஏன் நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி சப்பு செய்யாத அந்த சஹாபியை பார்த்து, அவங்க சாதாரண சஹாபி அல்ல, சாபிக்குன் அவ்வளவுல உள்ள சஹாபி, பத்ரு சஹாபி, அஷரத்துல் பஷரவான சஹாபி, அந்த உயர்வான பாக்கியமிக்க சாஹிப ரசூலான சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அமீர் ஷாம் கேட்கிறாப்ல, மா மனஅக அன் தசுப்ப அபா துராப். அபா துராப்ங்கிற அந்த லெஃப்ட்ல வருது ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிம், ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிம். முஸ்லிம்கள் கிதாப் என்னங்க புகாரி ஷரீஃபுடைய தர்ஜால உள்ளது. இஸ்லாமிய லோகத்தில் அல்ஹம்துலில்லாஹ் என்ன குர்ஆன் ஷரீஃபுக்கு அடுத்ததாக அஹாதீஸ் நபவியா கண்மணி நாயகத்துடைய தெய்வீக திருவாயால திருவாய் அருள் செய்த அருள்மொழி திரட்டுகளான ஹதீஸுகளுடைய கிரந்தங்களான உயர்வான கிரந்தங்கள்ல முதல் நிலையில உள்ள கிதாபுகள் இதெல்லாம் மாஷா அல்லாஹ். அந்த சஹீஹைன்ல ஒரு கிதாபான இந்த முஸ்லிம் ஷரீஃப்ங்கிற கிதாப்ல ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிம்ல இமாம் முஸ்லிம் ஹதீஸ் பதிவு செய்றார். அமீர் ஷாம் எந்த சேன அலி நாயகத்தை காணாம எனக்கு மூத்த கொடுத்துறாத அல்லான அல்லாட ஹபீபுல் அல்லாவுடைய கண்மணி, அல்லாவுடைய கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அலியை காணாத நிலையில தனக்கு மூத்து வரக்கூடாதுன்னு அல்லாட்ட துவா செஞ்சாங்களோ அந்த அலியை மிம்பர்ல இருந்து என்ன சபிக்கக்கூடிய ஒரு மோசமான அல்லாவும் ரசூலும் வெறுக்கக்கூடிய காரியத்துல அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுக்கிற விஷயம் ஒண்ணுமே கிடையாது. அதை விட மிகப்பெரிய ஒரு ஜுல்ம் ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு பெரிய ஜுல்மை நிறைவேற்றி கொண்டிருந்தார் அமீர் ஷாம். இது எத்தனை வருஷங்க? ஒரு வருஷம் 2 வருஷமா அல்ல, ஏறத்தாழ அமவியாக்களுடைய ஆட்சி காலத்துல இது, அதாவது ஹசரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ், இவங்க பெரிய சீதவியானவங்க, அதாவது முள்ளு செடியில பூத்தவர் ரோஜா மலர் மாதிரி. இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க தான் அந்த விஷயத்தை, அந்த மோசமான செயலை நிப்பாட்டினாங்க. இது ஸ்டார்ட் பண்ணது யாரு? முஆவியத் இப்னு அபூ சுஃபியான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திருவாயால திருவாய் மலர்ந்தருள் செய்யறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் சப்ப அலியன் ஃபகத் சப்பனி, யார் அலியை சப்பு செய்வாரோ, அலியை யார் சபிப்பாரோ அவர் என்னை சபித்தவர் ஆவார்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொல்றாங்க. முஸ்னத் அஹ்மதுல ஹதீஸ் வருது.
ஆனால் அமீர ஷாமுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய அந்த ஆட்சியை பின் தழுவி வந்த அவருடைய அந்த கூட்டத்தாருடைய காலத்தில் இது என்ன கட்டாயமாக ஜும்மால என்னமோ இது ஒரு ஃபர்தை போல இதை இந்த மிகப்பெரிய அநியாயத்தை அக்கிரமத்தை இந்த கொடுமையான ஒரு விஷயத்தை ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மிக வெறுக்கக்கூடிய அபூ ஜஹல் செய்யாத விஷயம் இது. மக்கத்து காஃபிர்கள் கூட செய்யாத விஷயம். அவன்லாம் ஒரு நாள் செஞ்சிருப்பா, அப்படி செஞ்சாலும் கூட இவர் என்ன பள்ளியில ஜும்மால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஹுத்பால நோம்பு பெருநாள்ல ஹஜ்ஜி பெருநாள்ல ஹுத்பால சையதுனா அஹ்லு பைத் அத்ஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்புல் ஆலமீனுடைய கண்மணியான ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்யத்தின் கண்களுக்கு குளிர்ச்சியான நஃப்ஸ முஹம்மதி அலியுன் கர்ரமல்லாஹு வஜஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வஅஃபாது அலைனல் பரகாத்தி மின்ஹு தஹரத் தனாமி நாயிம் அவர்களை சபிக்கக்கூடிய ஒரு மோசமான மகா கெட்ட துர்பழக்கத்தை அவர் என்ன அந்த ஆட்களுடைய கடமையாக ஆக்கி கொண்டிருந்தார்கள். இது எந்த அளவுக்குன்னு சொன்னா மர்வான் இப்னு ஹக்கம் இவன் யாரு உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாஹி ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ஆயிஷா அம்மா சொல்றாங்க இந்த மர்வான் இவனும் இவனை பெத்த அப்பன் அவன் பேர் ஹக்கம் அப்பனும் மகனும் என்ன அல்லாஹ்வுடைய ரசூலால சபிக்கப்பட்டவர்கள்னு ஆயிஷா நாஹி சொல்றாங்க. இந்த மர்வானுடைய அப்பன் ஹக்கம் மர்வான் சன் ஆஃப் ஹக்கம். இந்த மர்வானும் அவனை பெத்த வாப்பாவும் அப்படி என்ன அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால சபிக்கப்பட்டவர்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா இந்த மர்வான்ற அப்ப ஹக்கம்ங்கிறாரு அவன் இஸ்லாத்தை கபூல் செஞ்ச மாதிரி ரசூலுல்லாஹ்ட்ட இஸ்லாத்தை கபூல் செஞ்சான். அது நிறைய முனாஃபிக்குமே இருப்பாங்கல்ல மக்கத்துல குர்ஆனே சொல்லுது. ஆனால் நான் என்ன செஞ்சாங்க இஸ்லாத்துல வாரன்னு சொன்னவன சரி வான்னு சொல்லி கலிமாவை சொல்லி கொடுத்துட்டு நீ மதீனா முனவராக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லி மதீனா முனவராக்குள்ள நீ தங்க கூடாதுன்னு சொல்லி இந்த ஹக்கம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு விரட்டி விட்டான். தாயிஃப்ல வாழ்ந்தான் இவன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்தா ஷரீஃப் ஆன பிறகு கலீஃபத்து ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல மதீனாவுக்கு வந்தாப்புல. சித்திக் நாயகம் விடுவாங்களா? கண்மணி நாயகத்துடைய நாராயண ஷரீஃப்ல குர்பானியத்துலன்னா சித்திக் நாயகத்தோட தரஜாவை யாரும் அடைய முடியாது. அப்படி இருக்கிற சித்திக் நாயகம் விடுவாங்களா? சித்திக் நாயகம் என்ன செஞ்சாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் மதீனா முனவராக்குள்ள நீ தங்கறதுக்கு உனக்கு பெர்மிஷன் கொடுக்கல, அதனால என்ன நானும் தரமாட்டேன், ரசூலுல்லாஹ் எங்க அனுப்புனாங்களே அங்கேயே ஓடுன்னு சொல்லி விரட்டிட்டாங்க தாயிஃபுக்கு. சித்திக் நாயகம் 2 வருஷம் ஆட்சி முடிஞ்ச உடனே கலீஃபத்துல் முஸ்லிமீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஆட்சி கால ஜனாதிபதி அந்த கிலாஃபத்துல மறுபடியும் வந்தான். முரதியெல்லாம் விடுவாங்களா? அவங்க என்ன செஞ்சாங்க ஏய் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஹலீஃபா முதல் ஹலீஃபா உனக்கு தங்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல, அல்லாஹ்வுடைய ரசூலும் கொடுக்கல, நான் எப்படி தரேன் ஓடு டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க, விரட்டிட்டாங்க, விரட்டி அடிச்சிட்டாங்க. உமர் ரலியல்லாஹுடைய 10 வருஷ ஆட்சி காலத்துக்கு பிறகு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல 6 வருஷம் ட்ரை பண்ணான், வர முடியல. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க ஹலீஃபா ஆகும்போது ரொம்ப வயசானவங்க. 12 வருஷம் ஆட்சி, 6 வருஷம் ஆட்சி முடிஞ்சு 7வது வருஷம் ஆரம்பிக்கும் போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முபாரக்கான ரசூலுல்லாஹ்வுடைய திவ்யத்தின் கரத்திலிருந்து ஒரு மோதிரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டு விட்டாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹுடைய கையில நாயகம் ஒரு மோதிரத்தை அணிவிச்சு விட்டாங்க. அணிவிச்சு உஸ்மான் இந்த மோதிரம் உங்களோட இருக்கட்டும், இந்த மோதிரம் தொலைஞ்சிட்டா பெரிய முசீபத்து உண்டாகுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொன்னாங்க. உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல 6 வருஷம் மோதிரம் அவங்களோட இருந்துச்சு. 6வது வருஷம் அந்த கடைசியில மஸ்ஜிதுல் குபாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிணத்துல என்ன அவங்க உது செய்யறதுக்காக இறங்கி உது செய்யும் போது அந்த மோதிரம் தவறி கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. சுப்ஹானல்லாஹ், கிணத்துல உள்ள ஒவ்வொரு மண்ணையும் போட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்தாங்க.
எங்க காயிபான செய்யணும் தெரியும். அதுக்கு பிறகு முதல்ல சம்பவிச்ச முசீபத்து என்ன, இந்த ஹக்கம் மதீனாக்குள்ள உஸ்மான் ரலியல்லாஹு அப்படி இப்படி காக்கா பிடிச்சி வந்து பூந்தான். இந்த ஹக்கமுடைய மகன் தான் இந்த மர்வான். இந்த மர்வான் முஆவியா இப்னு அபூ சுஃபியானுடைய கைக்கூலி, முஆவியாவுடைய காவல் நாய் இவன். புரிஞ்சா? இந்த மர்வான் தான் இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஷஹீத் ஆகும் பொழுது இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய வசியத்து ஷரீஃப், அவங்களோட ஆஹிர் ஹாயிஷ் சர்க்கார தோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுசியா ரசூலுல்லாஹ்வுடைய ரௌலா ஷரீஃபுக்கு உள்ள நாயகத்துடைய சையதா கபில ரசூல்லா சையதா ஃபாத்திமா நாயகத்துடைய ரசூலுல்லாஹ்வுடைய ரௌலா ஷரீஃபுக்குள்ள தான் சையதா ஃபாத்திமா நாயகி இருக்கிறாங்க. ஜன்னத்துல் பகீல இருக்கிறது சையதனா அலி நாயகத்துடைய உம்மா சையதா ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹுமா. சையதா ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹுமாவை சுத்தி தான் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம், இமாம் ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம், இமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம், இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ஆனா பெரும்பாலான ஆளுக்கு என்ன இது புரியாம அது சையதா ஃபாத்திமா நாயகியுடைய கபர் ஷரீஃப் சொல்றாங்க. அல்ல, சையதா ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம் உடைய கபர் அத்ஹர் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபருல் கரீமுக்கு பக்கத்துல இருக்குது மாஷா ரசூலுல்லாஹ்வுடைய ஹதரத் ஷரீஃப் உள்ள மாஷா அல்லாஹும்ம கபருல் கரீம் بعرفنا شديد من صلاة وتسليم اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. ما شاء الله سيدنا أمير المؤمنين إمام الأكبر ابن رسول الله سيدي قرة عيني ملجأي جدي إمام حسن مجتبى عليه أفضل الصلاة وأكمل السلام وأفاض علينا البركات منه دهر الدرام الناهن أولو ما شاء الله வசியத்து பண்ணாங்க இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்துட்ட. இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் ஷஹீத் ஆயிட்டாங்கன்னா அவங்கள சர்க்கார தோ ஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய லகத்தே ஜிகர் சையதனா இமாம் ஹசனுடைய அருமை உம்மி தய்யிபா தாஹிரா ஜாஹிதா சையதத்துல் ஆலமீனுடைய கதமைன் ஷரீஃபைன் தஹத் முபாரக்கால நாயகத்துடைய ரௌலா ஷரீஃபுக்கு உள்ள இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்தை தத்ஃபீன் செய்யணும்னு இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் வசியத்து பண்ணாங்க இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம். அப்படி சொல்லும்போது இமாம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு விஷயம் சொன்னாங்க, ஹுசைன் மதீனாவுக்கு இப்ப கவர்னரா இருக்கிறான், முஆவியாவுடைய ஆள் யாரு, அதாவது மர்வான் இப்னு ஹக்கம். அவன் இதை ஒரு கால சம்மதிக்க மாட்டான். அவன் சம்மதிக்கா காட்டி தாங்கள் மதீனாவுக்குள்ள ஒரு யுத்தம் பண்ணிடுவானா என்ன செய்யுங்க, ஜன்னத்துல் பகீல நம்முடைய அருமை வாப்பானாயத்திரி உம்மாவான சையதா ஃபாத்திமா பின்த் அஸத் ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய பக்கத்துல என்ன ஜன்னத்துல் பகீல தத்ஃபீன் செய்யுங்கன்னு இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டது ரசூலுல்லாஹ் ரௌலா ஷரீஃப்குள்ள. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை தெய்வீக திவ்ய திருமேனியோடு ஒட்டி உறவாடிய நம்முடைய ரசூலுல்லாஹ்வுடைய அருமை திரு மனைவியும் நம்முடைய ஆரவியர் உம்மாவும் ஆகிய உம்முல் முஃமினீன் ஆயிஷா நாயகி இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆசைப்படி அவங்கள ரசூலுல்லாஹ் ரௌலா ஷரீஃப் உள்ளதான் தத்ஃபீன் செய்யணும்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணாங்க. எந்த அளவுக்குன்னா ஆயிஷா நாயகி என்னைக்கு அவங்க தன்னால ஒரு குதிரை மேல ஏறி ஓட்டிட்டு வந்தது கிடையாது. மாஷா அல்லாஹ் தன்னால ஒரு குதிரை மேல ஏறி உட்கார்ந்து போய் மர்வான்ங்கிற இந்த மூதேவிய உம்மா போய் உம்முல் முஃமினீன் போய் சந்திச்சாங்க. காரணம் என்ன, இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் ஷஹீத் ஆயிட்டாங்க. அவங்களோட ஆசைப்படி அவங்களை என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் ரௌலா ஷரீஃப் உள்ளுக்குள்ள தத்ஃபீன் செய்யணும்னு சொல்லி. ஆனா ஆயிஷா நாயகி சொல்லியும் இமாம் அலி மகாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியும் இந்த மூதேவியான இந்த ஷைத்தான் இந்த மர்வான்ங்கிற இந்த கொடியவன் அதை சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். கடைசியில் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்த மாதிரி சாய்ஸ் பண்ண மாதிரி ஜன்னத்துல் பகீல தத்ஃபீன் ஆனாங்க. மாஷா அல்லாஹ். அப்போ இந்த மர்வான் இப்னு ஹக்கம்ங்கிற இந்த கொடியவன் யாரு, எவ்வளவு பெரிய மோசமானவன். மஸ்ஜித் நபவி ஷரீஃப்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் ஷரீஃப்ல இருந்துகிட்டு இவன் நாயகத்துடைய தெய்வீக திவ்யத்திற்கு கண்களுக்கு குளிர்ச்சியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அலி அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹும்ம லா துமித்னி ஹத்தா துரியனி அலியா
அல்லாஹும்ம லா துமித்னி ஹத்தா துரியனி அலியா, அல்லாஹும்ம லா துமித்னி ஹத்தா துரியனி அலியான்னு 3 மர்ரா 3 முறை முத்து முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருநாவால எந்த அலியை காணாத நிலையில எனக்கு மௌத்த கொடுத்துறாத அல்லாஹ், அலியை காணாத நிலையில எனக்கு மௌத்த கொடுத்துறாத அல்லாஹ், அலியை காணாத நிலையில எனக்கு மௌத்த கொடுத்துறாத அல்லாஹ்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அலிநாயகத்துடைய தெய்வீக திவ்ய திரு முகத்தை பார்க்கறன்னு சொல்லி ஆசைப்பட்டு ரசூலுல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய வஜூத் ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹமத்து முகத்தஸான மௌலா அலி முஷ்கில் குஷா கர்ரமல்லாஹு வஜ்ஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய செல்ல பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த செல்ல பேர் அபூ துராப். இந்த பேரை சொல்லி என்ன செல்ல பேரை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் ஷரீஃப்ல இருந்துகிட்டு நாயகத்துடைய ரௌலத்துல் கரீம் பக்கத்துல இருந்துகிட்டு மாஷா அல்லாஹ் ரியாதுல் ஜன்னா உள்ள இருந்துகிட்டு மகா கொடூரமான காரியத்தை செய்வான் இந்த மர்வான். அலி நாயகத்தை ஷப்பூசித்தம் செய்வான். இதை கேட்கறதுக்கு தாங்க முடியாம சஹாபாக்கள் எழும்பி ஓடுவாங்க. எந்த அளவுக்குன்னா நோம்பு பெருனா ஹஜ்ஜி பெருநாள்ல எல்லாரும் பெருனா ரசூலுல்லாஹ்வுடைய ரௌதா ஷரீஃப் பக்கத்துல ரசூலுல்லாஹ்வுடைய ஹரம்ல ரியாதுல் ஜன்னால நாயகத்துடைய முபாரக்கான அந்த பாரதாக முகத்தஸ்ல ஈது தொழுகை ஈதை கொண்டாடுறதுக்கு சஹாபாக்கள் சந்தோஷமா வந்திருப்பாங்க. இந்த படுவாவை என்ன அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிஸ ரசூலுல்லாஹ் வஸிய ரசூலுல்லாஹ் நஃப்ஸ முஹம்மது சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹு அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை மாஷாஅல்லாஹ் என்ன ஷபூசித்தம் செய்ய ஆரம்பிக்குவாங்க. இதனால குத்பால உட்காராம எழும்பி ஓடுவாங்க சஹாபாக்கள். என்ன தெரியுமா பண்ணுனா நம்ம நோம்பு பேருனா ஹஜ்ஜி பெருநாள ஒரு சின்ன கிராமத்துல உள்ள பள்ளியில தொழுற ஆட்கள்கிட்ட கூட போய் கேட்டா 5 வக்து தொழுவாதவன்ட்டு கூட கேட்டா என்ன சொல்லுவான், வெள்ளிக்கிழமையில எப்பப்பா ஹுத்பா ஓதுவா, வெள்ளிக்கிழமையில தொழுவைக்கு முன்னாடி ஹுத்பா ஓதுவா, 2வது தொழுவா. நோம்பு பேருனா ஹஜ்ஜி பெருநாள முதல்ல தொழுவாங்க, அதுக்கு பிறகு ஹுத்பா ஓதுவா. இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மர்வான் என்ன பண்ணான்னு சொன்னா சஹாபாக்கள்லாம் மௌலா அலியை சப்பு சித்தம் செய்யும்போது எல்லாம் எழும்பி ஓடுறாங்க, இருக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணான்னா வெள்ளிக்கிழமையில குத்பா ஓதுற மாதிரி நோம்பு பேருனா ஹஜ்ஜி பெருநாளுடைய குத்பாவை என்ன செஞ்சான், தொழுகைக்கு முன்னாடி ஆக்கிட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத் தொழுகைக்கு பின்னாடி, ரசூலுல்லாஹ்வுடைய ஹரம்ல, ரசூலுல்லாஹ்வுடைய தர்பார குதுசியா பக்கத்துல, ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பர் ஷரீஃப்ல ரசூலுல்லாஹ் ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒளிமயமான சுன்னத் ஷரீஃபுக்கு நேர் முகாலிஃபாவை என்ன செஞ்சா, முதல்ல குத்பா ஓதிட்டு அதுக்கு பிறகு தொழுற வெள்ளிக்கிழமை மாதிரி, வெள்ளிக்கிழமை ஜும்மா மாதிரி நோம்பு பேர்னா ஹஜ்ஜி பேர்னாவுடைய குத்பாவை என்ன ஆக்கிட்டான், வெள்ளிக்கிழமை வீக்லி குத்பால எப்படி குத்பா முந்தி சலாத்து பிந்தி இருக்குதோ அந்த மாதிரி பெருநாள் என்ன சலாத்து மிந்தி குத்பா பிந்தி உள்ளத உல்டா வாக்கி என்ன குத்பா முன்னாடி சலாத்து அப்ப தொழுவணும்ல. சஹாபாக்கள் இருப்பாங்கல்ல, எல்லாரும் தொழுதுட்டு குத்பா போதும் எல்லாரும் எழும்பி ஓடுறாங்க, யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க. அவனால எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியல அவனுக்கு. என்ன பண்ணா நேரா உல்டா வாக்கிட்டான். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு முகாலிஃபு செய்தாலும் கூட அவனுக்கு பரவாயில்லை, அலி நாயகத்தை சபிக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 ரஹ்மத்தல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கில் கரீமான் நாயகம் பிஷாரத் செய்றாங்க. சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம் खुद மௌலா அலி முஷ்கில் குஷா அலி நாயகமே இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ். வஹாபி கூட மறக்க மாட்டான். சுன்னத்து வல் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்துடைய கொள்கைக்கு முகாலிஃபான எத்தனை கொள்கை இருக்குதோ அந்த கொள்கையில யாருமே இந்த ஹதீஸை மறக்க மாட்டான். இந்த ஹதீஸ் அந்த அளவுக்கு இது மத்தனிலும் சனதிலும் சஹீஹா இருக்குது. மாஷா மத்தன்லையும் சஹீஹ், சனதிலையும் சஹீஹ். மாஷா சில அலி நாயகம் அறிவிக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி நாயகத்திட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெய்வீக திவ்ய திருவாயால சொன்ன விஷயத்தை அலி நாயகம் அறிவிக்கிறாங்க. அந்த ஹதீஸை அறிவிக்கும் முன்னாடி அலி நாயகம் சொல்றாங்க, வித்தை பிறந்து, வித்து இருக்குதுல
விரிச்ச மரத்துக்கு போடுற கொட்டை இருக்குது, மாங்கொட்டை, பலாக்கொட்டை, அது மாதிரி என்ன அந்த வித்து, தமிழ் வித்துன்னு சொல்லுவோம்ல, அரபியில் சொன்னா என்ன அதுக்கு ஹப்பத். என்ன வித்தை பிளந்து விருட்சத்தை உருவாக்குறானே அந்த நாயர் மீது சத்தியமாக அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்துல சொன்னாங்க. அலி நாயர் சொல்றாங்க, அல்லாஹ் யுஹிப்பனி இல்லா முஃமினுன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். கலிமத்து தய்யிபாவுடைய ஈமான் எவருடைய கல்புல இருக்குதோ அந்த மூமின் தான் என்னை பிரியப்படுவார். என்னை பிரியப்பட்டவருடைய கல்புல தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபாவுடைய ஈமான் இருக்குது, உண்மையான விசுவாசம் இருக்குது. அலியுடைய மஹப்பத் இல்லாமல் எத்தனை தரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாலும் என்ன, அந்த கலிமாவுடைய ஈமான்ல உள்ள உண்மை விசுவாசியாக மூமினாக அவன் ஆக முடியாதுன்னு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்வா செய்றாங்க. மாஷாஅல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய ஜட்ஜ்மென்ட் இது. யார் ஜட்ஜ்மென்ட் பண்றா? அல்லாஹ்வுடைய ரசூல் ஜட்ஜ்மென்ட் பண்றாங்க. மாஷாஅல்லாஹ். சரி, அலினா ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் யுஹிப்பனி இல்லா முஃமினுன். என்னை நேசித்தவர் தான் மூமின் ஆவார். என்னை என் மீது மஹப்பத் உள்ளவர் தான் மூமின் ஆவார். யார் சொல்ற? அலி நாயகம். சரி, அலி நாயகத்துடைய மஹப்பத் யாருடைய கல்புல இருக்குதோ அவர் கல்புல தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்குது. மாஷாஅல்லாஹ். அல் ஹுப்ப அலி, ஹுப்ப அலி எந்த கல்புல இருக்குதோ அந்த கல்புல தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உண்மையான விசுவாசம் இருக்குது, உண்மையான நம்பிக்கை இருக்குது, உண்மையான ஈமான் இருக்குது. அல்லாஹ் யுஹிப்பனி இல்லா முஃமினுன். அலி நாயகம் சொல்றாங்க, அல்லாஹ் முஜ நஸீபனா ஃபித்-தார். ஆமீன் ஆமீன். அல்லாஹ் யுஹிப்பனி இல்லா முஃமினுன். அல்லாஹ் யுஹிப்பனி இல்லா முஃமினுன். மூமின் ஒருத்தர் மூமின் ஆவறார்னா என்ன அவர் நேசிச்சா மூமின் ஆவார். என்ன நேசிக்காதவர் மூமின் ஆக முடியாது. அல்லாஹ் யுஹிப்பனி இல்லா, அல்லாஹ் யுஹிப்பனி இல்லா முஃமினுன் வலா யுப்கிதனி இல்லா முனாஃபிகுன். முனாஃபிகீன்களை தவிர என்னை வேற யாரும் வெறுக்க மாட்டார். அலி மீது யாருக்கு புக்ஸ் வரும்? முனாஃபிகீன்களுக்கு தான் வரும் சொல்லி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமா அல்லாஹ்வுடைய ரசூல் இது சுபூத் படுத்துறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் இதுக்கு மாஷாஅல்லாஹ் சாட்சி ஆகுறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தெய்வீக திருவாயால சான்று சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலினா அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் யுஹிப்பனி இல்லா முஃமினுன். என்னை மஹப்பத் வைக்கிறது ஈமானாகும், என்னை வெறுக்கிறது நிஃபாகாகும், நயவஞ்சகமாகும். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி நாயகத்தை பார்த்து என்ன, அலியே அல்லாஹ் யுஹிப்புக இல்லா முஃமினுன். தங்களை மாஷாஅல்லாஹ் என்ன மூமின்கள் தான் நேசிப்பாங்க. உங்களை நேசிச்சா தான் மூமின் ஆவார். உங்க மேல முஹப்பத் வச்சாதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வோட ஈமான் அவரோட கல்புல அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்துட்டாங்கிறதுக்கு அடையாளம். வலா யுக்லனி இல்லா முனாஃபிகுன். ஈமான் கொண்டவன் நடிப்பான நயவஞ்சகக்காரன், வேடதாரி, முனாஃபிக், அவன் தான் தங்களை வெறுப்பான்னு சொல்லி அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமா நாயகம் செஞ்ச அந்த எச்சரிக்கை, அந்த ஏலான், அந்த நதாரத்தை அமீருல் முஃமினீன் வசிய ரசூலுல்லாஹ் வாரிச ஹபீபுல்லாஹ் நஃப்ஸ முஹம்மதி சையதுனா மௌலா அலி முஷ்கில் குஷா அலைஹி அஃதலுஸ் ஸலாத்து வ அக்மலுஸ் ஸலாம் வ ஃபضل அலைஹி பரக்காத் மின்ஹு தஹரத் ஆமீன். நான் அவர்கள் மாஷாஅல்லாஹ் செய்றாங்க, அறிவிக்கலாங்க. மாஷாஅல்லாஹ் இந்த அலி நாயகத்தை ரசூலுல்லாஹ்வுடைய மிம்பர்ல இருந்துட்ட மாஷாஅல்லாஹ் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குத்பாலையும் 2 ஈதுலையும் சபூசித்தம் செய்யக்கூடிய சபிக்கக்கூடிய ஒரு ஆர்டரை பிறப்பிச்சு அதை வெளிநடத்திக்கிட்டு வந்த நஃபர் யாருன்னு சொன்னா முஆவியா இப்னு அபூ சுஃபியான். அதை பின்தொடர்ந்த இந்த மர்வான் போன்றவருடைய கைக்கூலிகள். இந்த மர்வான்லாம் யாருன்னு சொன்னா என்ன, நம்ம இந்த காலத்துல சொல்லுவோம்ல இந்த கைக்கூலி, இந்த ரவுடிஸ், குண்டாஸ், அது மாதிரி அந்த காலத்துல மதீனா முனவராக்குள்ள இருந்த ரவுடி இவன். ஆனா இவனை தான் என்ன கவர்னர் ஆக்கி வச்சிருந்தாப்புல முஆவியா இப்னு அபூ சுஃபியான். இந்த கொடியவனைத்தான் யஸீத் லஅனத்துல்லாஹி அலைஹி, யஸீத் லஅனத்துல்லாஹி அலைஹி இவனை தான் என்ன மதீனாவுடைய கவர்னராக அவன்
இவனே மதீனாவுக்கு கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணி இமாம் அலி மகாம் செய்துனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்ட்ட யசீதுக்கு பைஅத் செய்யணும். யசீது ஆட்சியாளராக, யசீதை லானத்துல்லாஹி அலைஹி அரசராக, என்ன யசீதை இஸ்லாமிய தலைவராக அமீருல் முஃமினீனாக யசீதை ஆக்கறதுக்கு பைஅத், யசீதுக்கு பைஅத் செய்யணும் யாரு? இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் என்பதை ஃபோர்ஸ் பண்ணி அப்படி செய்ய காட்டி இமாம் அலைஹிஸ்ஸலாத்தை யசீதுடைய ஆர்டர் படி கத்தல் செய்யறதுக்கு தயாரான கொடியவனும் இந்த மர்வான் லானத்துல்லாஹி அலைஹி தான். இந்த மர்வான் லானத்துல்லாஹி அலைஹி தான். இந்த மர்வான் இவன் தான் போய் யசீதுக்கு பைஅத் செய்யணும் தாங்கள்னு சொல்லி என்ன இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு போய் சொன்னான். அப்பதான் இமாம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அவன் போய் சொன்ன நைட் நேரம், இப்போ நைட் டைமா இருக்குது, நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சுட்டு அன்னைக்கு ராத்திரியே மதீனா முனவ்வரால இருந்து இமாம் அலி மகாம் சுல்தான் ஷுஹதா அல் முஜ்தபல் கர்பலா ஜதி குர்ரத்தைனி மல்ஜாயி இப்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு முஹம்மது ஹுசைன் அலைஹி அஃதலு ஸலாத்து வ அக்மலு ஸலாம் வ ஃபத அலைனா பரகாத் மின்ஹு தஹர தனாமின் நாயிம் அவர்கள் அஹ்லு தய்யிபா மாஷாஅல்லாஹ் அவ்வல ரஜப் மாதம் முதலாவது நாள் மதீனா முனவ்வரால இருந்து மக்கா முக்கர்ரமாவுக்கு புறப்பட்டாங்க. மதீனா ஷரீஃப்ல அஹ்லு பைத் அத்ஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துடைய இளவரசர்கள் சய்யிதாய ஷபாப் அஹ்லுல் ஜன்னா சொர்க்கவாதிகள் அத்தனை பேருக்கும், சொர்க்கத்தில் எல்லாமே வாலிபர்கள் தான், ஷபாபு தான், அங்க வயோதிகள் யாரும் இருக்க மாட்டாங்க. சொர்க்கவாதிகளுக்கெல்லாம் விசேஷ தலைவர்னு சொல்லி சொர்க்கத்துடைய அதிபதியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நன்மாராயம் செய்யப்பட்ட ஹசனைன் கரீமைன் அலைஹிமுஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன சொல்லனா தொல்லைகளை தந்த கொடியவன் யாரு? இந்த மர்வான். இந்த மர்வான் இவனை பத்தி என்ன நிறைய விஷயங்கள் வருது, கொஞ்சம் நஞ்சம் அல்ல. ஆனா இவனுக்கெல்லாம் சப்ப கட்டிக்கிட்டேன்னா இவனை எல்லாம் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய சில பேர் ஜாஹில் இருக்கிறான், சில பேர் வாலிம் இருக்கிறான், சில பேர் ஜாலிம், சில ஜாஹிலுக்கு தெரியாது. அல்லாஹ் தௌஃபீக் தான் சொல்லி கொடுத்தா அவன் தெரிந்தாலும் தௌபா செய்யறான். ஜாலிம் என்ன அல்ல பிடியா இருப்பான். யார் அவன்? நாசிபின்னு பேர். நாசிபி அவுலியாக்கள்கிட்ட போய் கொண்டாடுவான், தர்காவுக்கு போவான், மௌலூத் ஓதிக்குவான், இவனையும் நல்லவன்பான். எப்படின்னா ஒரு தட்டில் பிரியாணியை வச்சு மறுபக்கத்தில் மணத்தை வைக்கிற மாதிரி. ஏன்னா பிரியாணி மஞ்சளாக தான் இருக்கும், மணமும் மஞ்சளாக தான் இருக்கும். அதனால என்ன ஒரு தட்டில் மணத்தையும் பிரியாணியும் சேர்ந்து இவன் வைக்கிற மாதிரி உள்ள கதாபால் இவன் தான். ஆக மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ரப்புல் ஆலமீன் ஃபஇன்னக பிஅயுனினா ஹபீபுல் ஆலமே தாங்கள் நம்முடைய கண்மணி ஆவீர்கள்னு சொல்லி ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அவனுடைய கண்மணிங்கிறான். அல்லாஹ்வுடைய கண்மணியான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெய்வீக திவ்யத்து கண்மணிகளாக நாயகன் நமக்கு என்ன சொல்லி தராங்க திருவாயால. சையதா பிலாத்த முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், வஜூல் ஆல முஹம்மதி ஹஸன முஜ்தபா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், சதுருல் கரீம் முஹம்மதி ஹுசைன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஜவாத் குதுசியா நுஃபூஸ் ஆலியாவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெய்வீக திவ்ய திரு கண்மணிகள் மட்டுமல்ல, ஈரக்குலை துண்டு லகத்தே ஜிகர்ங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய ஆன்மா சீனா அலி நாயகத்தை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவுளம் வராங்க, அலியே முஹம்மதாகிய எனக்கு ரூஹுன்னு ஒன்று, ரூஹ் ஆன்மான்னு ஒன்று இருக்குது, நீங்க நம்புறீங்களா? நாயகம் கேட்கறாங்க அலி நாயகத்திட்ட, அலியே என்னுடைய ஜஸது தையிபால ஜிஸ்மு முபாரக்ல என்ன ரூஹு ஷரீஃப்னு ஒன்று இருக்குது, நீங்க நம்புறீங்களா? சரி அலி நாயகம், ஆமா ஜமானே நாம் செய்யுது யார சொல்லலான்னு சொன்னாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருவாயால நன்மாராயம் செய்யறாங்க. வல்லதி நஃப்ஸி பியதிஹி
அலியே, முகமதுடைய ஆன்மா எந்த நாயன் வசம் இருக்குதோ அவன் மீது சத்தியமா நான் சொல்றேன் மாஷா அல்லாஹ், என்னுடைய இரு விழா புறங்களுக்கு நடுவுல இருக்கிற ரெண்டு விழாவுக்கும் நடுவுல இருக்கிற ஆன்மா ஃபாத்திமாவை தவிர வேறு யாரும் இல்லைங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செய்தா ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம் ஜாத்தே முஹம்மதியாவுடைய ரூஹுல் குதுஸ்ங்கறாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹய்யுல் கைமான் அல்லாஹ் துல் ஜலால் அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத் ஷரீஃபிலும் அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் மஹப்பத் ஷரீஃபிலும் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூரைனி ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிரைன் ஃபக்ரைன் கரீமைன் அலிமைனான நம்முடைய அபுல் கரீம் தோரா ரலியல்லாஹு தஆலா வஃபால அலைனா பரக்காத் மின்ஹுமா தஹரத்துனா பரக்கத் ஆலாவை கொண்டு காலமெல்லாம் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நமக்கு இந்த நசீபை தாயிமாக்கி காயிமாக்கி அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு தெய்வீக திருப்பூர் பாத புஷ்பங்கள் அருள் மலர் அடிகள் கீழ் மாஷா அல்லாஹ் கபூல் செய்யப்பட்ட உஷாக்கான உலாமான முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு உஷாக்கான உலாமாக ஹய்யுல் கையூம் அல்லாஹ் துல் ஜலால் நம்முடைய அனையும் மக்பூல் ஆவதற்கான தௌஃபீக் செய்வானாக. لخمسة وتفي بها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى وناهما والفاطمة. لخمسة وتفي بها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى وناهما والفاطمة. لخمسة وتفي بها حر الوباء الحاتمة المصطفى والمرتضى وبناهما والفاطمة. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه.